அனைவருக்கும் வணக்கம். கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் மேஷ ராசிக்கு செல்லும் மாதம்தான் சித்திரை மாதம். தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்படுகிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் மேஷ ராசிக்கு செல்கிறார். சூரியன் வரும் மே மாதம் 15ஆம் தேதி வரை மேஷ ராசியில் இருப்பார். இந்த நிலையில் இந்த குரோதி ஆண்டில் சித்திரை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றின பல சுவாரஸ்யமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை தொழில் வளர்ச்சி, கடுமையான உழைப்பு, லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களோடு நிறைய செலவுகளையும் கொடுக்கும். சித்திரை மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பொருளாதார நிலை உயரும், புதிய முயற்சிகளும் கைகூடும். சித்திரை மாதம் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானம் மற்றும் 11வது வீடான லாபஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரிக்கின்றன. இந்த அமைப்பு தொழில் வளர்ச்சி, கடுமையான உழைப்பு, லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களோடு நிறைய செலவுகளையும் கொடுக்கும். சித்திரை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பொருளாதார நிலையும் உயரும், புதிய முயற்சிகளும் கைகூடும். மாத தொடக்கமே ரிஷபராசிக்கு அற்புதமான யோகத்தோடு தொடங்குகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று ராகு மற்றும் புதனுடன் சஞ்சாரிப்பது பல நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு வழங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் பலவிதமான நன்மைகளையும் பெறுவீர்கள். கையில் பணமே இல்லையே என்று நினைத்தால் கூட தேவைப்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணமும் வந்து கொண்டே இருக்கும். பணம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு என்ன உதவி நீங்கள் எதிர்பார்த்தாலும் இந்த மாதத்தில் கிடைக்கும். நீண்ட காலமாக நிலம், வீடு வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த யோகமும் ஏற்பட போகிறது. பல வழிகளில் இருந்தும் வரும் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் வரும். இதனை பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் நல்ல லாபமும் கிடைக்கும். புதிய வேலை மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்திலேயே எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களில் இருந்து பணிபுரிவதற்கான வாய்ப்புகளையும் பெறலாம். வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபமும் போட்டியில் வெற்றியும் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் மற்றும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது பொற்காலமான மாதமாக அமையும். இடமாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு இடமாற்றம் மரம் போல அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்ல, இன்னும் அடுத்த சில வாரங்களுக்கும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். மாதம் தொடக்கத்திலேயே குடும்பத்தில் ஒரு சில சச்சரவுகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இருக்கும். செவ்வாய் மீன ராசிக்கு பெயர்ச்சியான பிறகு இந்த நிலை மாற துவங்கும். புதன் வக்கிரமாகவும் விரயஸ்தானத்திலும் இருப்பதால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனக்குழப்பமும் அதிகப்படியான செலவும் ஏற்படும். குரு பெயர்ச்சி ஜென்ம குருவாக அமர்ந்து வேலை பளுவையும் மன நெருக்கடியும் அதிகரித்தால் கூட குருவின் பார்வையால் அளவிடங்களில் வாழ்வில் மேன்மையும் ஏற்படுத்த முடியும். பணப்புழக்கமும் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். ஆனால் குடும்பத்தில் தந்தை வழியில் அவ்வப்பொழுது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மாத பிற்பகுதியில் உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள். குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். அதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமலும் தவிர்த்து விடலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாகவே இருக்கும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் விரயஸ்தனத்தில் சஞ்சாரிக்கின்ற குரு பகவான் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் ஜென்ம குருவாக சஞ்சரிக்கின்றார். அதன் காரணமாக உங்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கை என நன்மைகளும் அதிகரிக்கும். சித்திரை 10 முதல் செவ்வாய் பகவான் லாபஸ்திரத்தில் ராகுவுடன் இணைவதால் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடங்கள் தீரும். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படவும் ஆரம்பிப்பீர்கள். இதுவரை இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். விவசாயிகள் முன்னேற்றம் காண்பார்கள். சங்கடங்களும் நீங்கும். சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் உத்தியோகத்தில் ஒரு சில சிரமங்களும் ஏற்படும். செய்து வரும் தொழிலில் சங்கடங்கள் இருக்கும் என்றாலும் அதனை சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களின் கல்வி கனவுகளும் நிறைவேறும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிறந்துள்ள இந்த சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் அடையும் மாதமாக இருக்க போகிறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானுடன் செவ்வாயும் இணைவதால் தைரியமாக செயல்பட்டு உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபத்தை அடையும். ஒரு சிலர் புதிய தொழிலும் தொடங்குவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் அமையும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்களும் விலகும். கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஒரு சில நேரங்களில் உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். இளைஞர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டு முயற்சிகள் யோகத்தை உண்டாக்கும். பெண்களுக்கு வழக்கத்தை விட இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். பிள்ளைகளால் நன்மை காண்பீர்கள். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். விருப்பம் பூர்த்தியாகும். அடுத்ததாக பாதம் 1, 2 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் குறைகள் எல்லாம் நீங்கும். விருப்பங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருக்கின்றது. வம்பு வழக்குகள் என்ற நிலைகளும் மாறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளும் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சிகளும் நிறைவேறும். விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மாதத்தின் பிற்பகுதியில் அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் எதிர்பார்ப்பும் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டிற்கும் ஆளாவீர்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தின் காரணமாக நீண்ட தூர பயணம் செல்வீர்கள். குடும்பத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். பொருளாதார நிலை உயரும். புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். கணவருடன் இணக்கமான சூழலும் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். சுய தொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் காண்பீர்கள். அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த ஆதாயத்தையும் அடைய முடியும். விவசாயிகளின் நிலையும் உயரும். பொருளாதார நெருக்கடி விலகும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்ததாக இந்த சித்திரை மாதத்தினை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் மாத
தொடக்கத்தில் குடும்பத்தில் ஒரு சில சச்சரவுகளும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு இருக்கும். செவ்வாய் மீன ராசிக்கு பெயர்ச்சான பிறகு இந்த நிலையும் மாறத் துவங்கும். புதன் வக்கிரமாகவும் விரயஸ்தனத்திலும் இருப்பதால் எந்த விஷயமாக இருந்தாலும் மனக்குழப்பம், அதிகப்படியான செலவும் ஏற்படும். ரிஷபராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி ஜென்ம குருவாக அமர்ந்து வேலை பளுவையும் மன நெருக்கடி அதிகரித்தால் கூட குருவின் பார்வையால் அதில் மேன்மையும் ஏற்படுத்தலாம். மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும், வெள்ளிக்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.